அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். தவழ்ந்து போய் முதலமைச்சரானவர்கள்லாம் தலை நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நாம் தலை குனிந்து நிற்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நமக்கு எல்லோருக்கும் ஒரு சங்கடம் இருக்கிறது. நம்மிடம் பணம் இல்லை, நம்மிடம் படை இல்லை என்று நினைக்கிறோம். 100 பேர் இருந்தார்கள் கௌரவர்கள் பின்னால். துரியோதனன் இருந்தான், மா வீரர்கள்லாம் இருந்தார்கள். கர்ணன் இருந்தான், சல்லியன் இருந்தான், துரோணாச்சாரியர் இருந்தார், பீஷ்மர் இருந்தார். இவ்வளவு பேரும் துரியோதனன் பின்னால் இருந்தார்கள். ஆனால் தர்மம் மட்டும் இல்லை. பாண்டவர்கள் 5 பேர் தான் இருந்தார்கள். ஆனால் குருசேத்திர யுத்த காலத்திலே வெற்றி பெற்றார்கள். நம்மிடம் பணம் இல்லை என்று நினைக்கிறோம். பொன் மூட்டையினை ஒரு கழுதையின் மேல் ஏற்றி அனுப்பினால் அது பிடித்து விடும் ஒரு பட்டணத்தை என்றான் மாசிடோனியா மன்னன் பிலிப். ஆனால் அவன் மகன் அலெக்சாண்டரோ பொன் கொண்டு போகவில்லை, போருக்கு போனான், உயிரை பணயம் வைத்தான், வீர விளையாட்டாடினான், வெற்றிகளை குவித்தான். இனிமேல் வெல்வதற்கு நாடு இல்லையே என்று ஒரு கட்டத்தில் திகைத்தான். பணம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று நினைத்திருந்தால் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருக்க முடியாது. ஜெயலலிதா முதலமைச்சராகி இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி இருக்க முடியாது. இன்றைக்கு அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கம் உருவாகி இருக்க முடியாது. பணம் இருந்தால்தான் ஒரு இயக்கத்தை கட்டமைக்க முடியும் என்று நினைத்திருந்தால் மருத்துவர் ஐயா என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் மருத்துவமனைக்குள்ளேயே முடங்கி போயிருப்பார். மக்களை திரட்டினார், மக்களை சந்தித்தார், வீதிக்கு வந்தார், போராடினார். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு 119 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார். அருந்ததியர் சமூகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார், முஸ்லிம் சமூகத்திற்கு பெற்றுக் கொடுத்தார். அகில இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த சமூக நீதியின் ஒப்பற்ற தலைவர் இந்திய அரசியல் உபகண்டத்தில் மருத்துவர் ஐயா. பணம் இல்லை என்று சிந்தித்திருந்தால் இந்த இயக்கம் இன்றைக்கு இருந்திருக்குமா? அண்ணன் எஸ்ஆர் கோபால் வேட்பாளராக இருந்திருப்பாரா? நான் ஒரு பேச்சாளராக இருந்திருப்பேனா? மனோகரன் மாவட்ட செயலாளராக வந்திருப்பாரா? சாதித்தவர்கள் யாரும் பணத்தை வைத்துக் கொண்டு சாதிக்கவில்லை. மகாத்மா காந்தி பணம் இருந்தால்தான் போராட முடியும் என்று நினைத்திருந்தால் இந்தியாவிற்கு சுதந்திரமே கிடைத்திருக்காது. சிந்தியுங்கள், செயல்படுங்கள். போராடாமல் எதையும் சாதிக்க முடியாது. மக்களை சந்திக்காமல் வெற்றி பெற முடியாது. உதாரணத்திற்கு இப்பொழுது நம்முடைய பிள்ளையை ஒருவரை கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், பணம் இல்லை, என்ன செய்வோம்? நம்மிடம் என்ன இல்லை என்று யோசிக்க மாட்டோம். நம்மிடையே என்ன இருக்கிறது, எப்படி நம்முடைய பிள்ளையை கல்லூரியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சிந்திப்போம். இருப்பதை வைத்து அந்த பிள்ளையை கல்லூரியிலே சேர்ப்போம். அதை போல நம்மிடையே என்ன இல்லை என்று யாரும் தயவு செய்து சிந்திக்காதீர்கள். நம்மிடையே என்ன இருக்கிறது என்று யோசியுங்கள். இருப்பதை வைத்து போராடினால் மட்டுமே நாம் வெல்ல முடியும். ஒரு கட்டத்தில் பாண்டவர்களுக்கு ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்பொழுது துரியோதனிடமே அவன் கொடுத்த வாக்குறுதியை வைத்து ஆயுதம் கேட்டார்கள், ஆயுதம் வாங்கினார்கள், அந்த போரிலே வெற்றி பெற்றார்கள். ஆகவே நம்முடைய பற்றாக்குறை இருக்கிறது, பணம் இல்லை என்று சிந்திக்காதீர்கள். மக்களை சந்தியுங்கள். மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். சமர்கலங்களிலே, போர்க்களங்களிலே கலங்காத தலைவர் மருத்துவர் ஐயாவை துரோகத்தின் வாயிலாக கலங்க வைத்ததை மக்களிடம் சொல்லுங்கள். தவழ்ந்து போனவர்கள்லாம் எப்படி கோட்டைக்கு போய் கொள்ளையடித்தார்கள் என்பதை பற்றி மக்களிடம் சொல்லுங்கள். ஆளுகின்ற திமுக அரசாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அரசாக இருக்கட்டும், மக்கள் விரோத அரசாக எப்படி இருந்தது என்பதை பற்றி மக்களிடையே பேசுங்கள். இதை மக்களிடையே பேசினால் நிச்சயம் மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார்கள். நிச்சயம் நாம் கௌரவமான வெற்றியை அடையவில்லை என்றாலும் கூட மக்கள் மத்தியிலே நம்பிக்கை பெறக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றி வாய்ப்பை இழப்போமே தவிர நமக்கு நிச்சயம் மரியாதை இருக்கும். அதைத்தான் புரட்சியாளன் நெல்சன் மண்டேலா சொன்னான். 29 ஆண்டுகள் ராபன் தீவு போல்ஸ்பூர் சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடந்தான். தென்னாப்பிரிக்க விடுதலைக்காக போராடினான். அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து ஜோகனஸ்பர்க் என்கின்ற இடத்தில் தென்னாப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டிலே முழக்கமிட்டான். கொடூரமான ராபன் தீவு போல்ஸ்பூர் சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடந்தோம். அன்றைக்கு காவல்துறையின் அடக்குமுறையை பார்த்து பணிந்து போனவர்கள் எல்லாம் அவர்கள் ஒடுக்கி விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள், உரு தெரியாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் அடக்குமுறைக்கு பணிந்து போகாமல் எதிர்த்து நின்று போராடிய நாங்கள் மட்டும்தான் சிறை மீண்டு இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறோம். ஆகவே பணிந்து போகிறவனுக்கு கிடைக்காத மரியாதை போராடுகிறவனுக்கு கிடைக்கும் என்றான் நெல்சன் மண்டேலா.
64 பேரை வைத்து ஒரு புரட்சியை நடத்தினார் கியூபா புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோ. முதல் புரட்சி தோல்வியடைந்தது. 64 பேரும் தப்பித்து ஒரு ஆற்றிலே போய் கிரான்மா ஆற்றின் கரையில் இறங்குகிறார்கள். அப்பொழுது போர் விமானங்கள் குண்டு மாறி பொழிகிறது. 64 பேரில் இறந்தவர்கள் போக மிஞ்சியது 16 பேர். 16 பேரை வைத்து ஒரு இயக்கத்தை கட்டமைத்து கியூபா தேசத்தில் புரட்சியை நடத்தி இன்றைக்கு கியூபா தேசம் தன்னிறைவு பெற்றிருக்கிறது. அங்கே படிக்காதவன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அங்கே அனைவருக்கும் இலவச மருத்துவம், அனைவருக்கும் இலவச கல்வி, அனைவருக்கும் வட்டி இல்லாமல் வீடு கட்டுவதற்கு கடன், தன்னிறைவு அடைந்திருக்கிறது இன்றைக்கு அந்த குட்டி தேசம். எத்தனை பேர் காரணம்? 16 பேர். நம்முடைய ஆட்கள் இல்லை என்று அச்சப்படாதீர்கள். இருக்கின்ற நீங்கள் சிறப்பாக செயல்படுங்கள். மக்களை சந்தியுங்கள். மக்களை சந்தித்து நம்முடைய நிலைமையை சொல்லுங்கள். எப்படியெல்லாம் மருத்துவர் ஐயா போராடினார், எப்படியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார், அதற்கு யார் காரணமாக இருந்தார்கள், ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகாரத்திற்கு வந்தவுடன் எப்படியெல்லாம் துரோகத்தின் அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி விளங்குகிறார் என்பதை சொல்லுங்கள். அன்புமணி அவர்கள் எப்படி மத்திய அமைச்சரானார், எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரானார், அவற்றை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு ஐயாவின் பின்னால் இருக்கின்ற அண்ணன் கோபாலை போன்றவர்களை, என்னை போன்றவர்களை, மனோகரனை போன்றவர்கள் துரோகி என்கிறார்களே. துரோகத்தின் அடையாளமாக அவர்கள் நின்று கொண்டு எங்களை துரோகி என்கிறார்கள். நம்மை பார்த்து சகுனி என்கிறார்கள். ஜூலியஸ் சீசரை காட்டி கொடுத்த புரூட்டஸை போல மருத்துவர் ஐயாவை காட்டி கொடுத்தவர்கள். இயேசுநாதரை காட்டி கொடுத்த அவனுடைய சீடரை போல மருத்துவர் ஐயாவை காட்டி கொடுத்தவர்கள். கட்டபொம்மனை காட்டி கொடுத்து எட்டப்பனை போல காட்டி கொடுத்தவர்கள். பெருவீரன் ராமனை காட்டி கொடுத்த அவனுடைய சகோதரன் விபீஷணனை போல காட்டி கொடுத்தவர்களும் அங்கே இருந்து கொண்டு நம்மை பார்த்து துரோகிகள் என்று சொல்கிறார்கள். இவற்றை எல்லாம் பேசுங்கள். மக்களிடையே போய் அரசியலை பேசாமல் நாம் மக்களிடையே நம்பிக்கையை பெற முடியாது. மக்களுடைய நம்பிக்கையை பெறுகின்ற வகையில் சிறப்பாக செயலாற்றுங்கள். இருப்பதை வைத்து போராடுங்கள். உதாரணத்திற்கு இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்கிறேன். போர்க்களத்திலே ராவணன் தோல்வி மேல் தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறான். கும்பகர்ணனை அழைத்து கொண்டு வந்து போரிட சொல்கிறார்கள். கும்பகர்ணன் சண்டை போடுகிறான். கும்பகர்ணன் சண்டை போடுகின்ற பொழுது அவன் வாள் வீசுகின்ற திசைகள் எல்லாம் ராமனுடைய சேனைகள், அனுமன் சேனைகளினுடைய தலைகள் காற்றிலே பறக்கிறது. ஒரு கட்டத்தில் கும்பகர்ணனுடைய கவனம் சிதறியது. ஒரு கை வெட்டப்பட்டது. இன்னொரு கையால் போராடினான். இன்னொரு கையும் வெட்டப்பட்டது. கால்களில் போராடினான். ஒரு கால் வெட்டப்பட்டது. இன்னொரு காலில் போராடினான். இன்னொரு காலும் வெட்டப்பட்டது. இறுதியில் தன்னுடைய உடலை உருட்டி கொண்டு பூமியிலே வந்து போராடி தோல்வியை சந்தித்தாலும் இன்றைக்கும் வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கும்பகர்ணனை போல போராடுங்கள். இந்த தேர்தலை சந்தியுங்கள். மகாபாரத யுத்த காலத்திலே வெற்றி போற்றப்பட்டாலும் கூட சக்கர வியூகத்தை உடைத்து நொறுக்கிவிட்டு சென்று வீர மரணம் அடைந்த அபிமன்யுவை பற்றித்தான் இன்றைக்கு வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இறுதி வரை போராடுங்கள், போராடுங்கள். இந்த தேர்தல் களத்தை கூட ஒரு போராட்ட களமாக நினையுங்கள். போராட்ட களமாக நினைக்கின்ற பொழுதுதான் இந்த தேர்தல் களத்திலே நமக்கான மரியாதையை தருவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நம்மை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஒரு பழமொழி சொல்வார்கள், ஊருக்கு 6 பேர் தேவை, அதை எடுத்து சொல்வதற்கு. ஆனால் அந்த 6 பேர் இந்த ஊருக்கு தேவை என்பதை எடுத்து சொல்வதற்கு ஒரு 7வது மனிதன் தேவை என்று சொன்னார்கள். நீங்கள் 7வது மனிதனாக செயல்படுங்கள். 6 பேர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். இவர்கள் இந்த தமிழக அரசியலில் வளர்ந்தால்தான் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கும். வெறும் ஓட்டுக்காக நோட்டை வாங்கி ஓட்டு போட்டு ஏமாந்து விடாதீர்கள். துரோகத்திற்கு அவர்களுக்கு பரிசு கொடுங்கள் என்று மக்களிடையே பேசுங்கள். நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஏற்கனவே அண்ணன் அவர்கள் சொல்லியதை போல ஊராட்சி மன்ற தேர்தலில், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் பலர் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளாக வருவதற்கு மகத்தான வாய்ப்பு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி தேவதை உங்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடைகளையும் சூட்டுவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான அடித்தளத்தை இந்த தேர்தலில் இடுங்கள். அண்ணன் SCR கோபால் அவருடைய வெற்றிக்கு அயராது பாடுபடுங்கள் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.